வீரப்பூர் யார் யாரெல்லாம் போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் இது. எந்த பக்கம் நம்ம கோயிலுக்கு போனாலும் மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும். ஆனால் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லவே இல்லை. சாமி கும்பிட்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிங்களாம் தான் பிரச்சனை. வலுக்கட்டாயமாக நம்ம கையை பிடிச்சிட்டு போய் சாமி முன்னாடி நிற்க வச்சு இதுக்கு அமௌண்ட் கொடுங்க அதுக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு வாங்குறாங்க. ஆனால் சாமியை நம்ம கண்ணிலே படாத மாதிரி தான் அவங்க நிற்கிறாங்க. திரையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் சாமியை பாருங்கன்னு வாசப்படியில் கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறாங்க. கண்ணுக்கு சாமி சுத்தமாகவே தெரியலை. கோவிலில் எங்கே பார்த்தாலும் அவங்க ஆளுங்க தான். அந்த பச்சை துணி கட்டிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க ஆளுங்க தான். நம்ம எங்கே என்ன பேசினாலும் அவங்க காதுக்கு போயிடுது. அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே நிற்க வச்சு அமௌண்ட் வாங்கிடுறாங்க. ரொம்பவே வேர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிறோங்கிற ஒரு திருப்தி கூட இல்லாத அளவுக்கு பண்ணிருச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இங்கே போய் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.